இந்தியா பூராவும் ஒவ்வொரு தேர்தல் முடிவு வெளியாகும் போதும் அதிருப்தியும் நீதி மேல அவநம்பிக்கையும் நீதிமன்றங்களில் வழக்கு பதிவாகிறதுமா இவிஎம் மிஷின் அறிமுகப்படுத்தப்பட்ட நாளாகவே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இதே இவிஎம் கேம் பெரிய அளவில் நடந்திருக்கணும். அதனால தான் எந்த தகுதியுமே இல்லாத தமிழக வெற்றி கழகம் அதிக இடங்களில் ஜெயிச்சிருக்கணும் பரவலாக ஒரு பேச்சு இருக்கு. இது ஏதோ தோத்து போன கட்சியோ வாக்கு சதவீதம் குறைஞ்சு போன கட்சியோ தன் இளமைக்கு சொல்ற நல்ல காரணம் மாதிரி இல்லை. இது மக்கள் அதிக மக்கள் நேசிச்ச ஒரு கட்சி ஏன் வெல்லலன்னு பெரும்பான்மை மக்களோட நேசத்தையும் பாசத்தையும் நம்பிக்கையையும் கண்கூடா பார்த்த பொதுமக்களோட ஒரு குழப்பம். அது எப்படி நாங்க ஒருத்தரை தேர்ந்தெடுத்தா இன்னொருத்தர் வந்து எப்படி எங்களை ஆளலாம்? இப்படி பண்றதுக்கு பேரு ஜனநாயகமா? இதுக்கு தேர்தல் இருக்கு இப்படிங்கிற மாதிரியான விரக்தி குரல் அதிகமா இருக்கு. ஆனா இது ஓட்டு போட்டும் உட்கார வைக்க முடியலையேங்கிற ஆதங்கத்துல இருக்க பொதுமக்களுக்கா அவங்களோட தெளிவுக்கா? இந்த மாதிரி சூழ்நிலையில தேர்தல் முடிவுல திருப்தி இல்லாத கட்சி இவிஎம் டோட்டல்ல முறைகேடு நடந்திருக்குன்னு நினைச்சா வேற வழிகளை நிரூபிக்க சொல்லி கேட்கலாம். இப்ப இருக்க நிலைமையில இவிஎம் மெஷின்ல ஹேக்கிங் நடந்திருக்குன்னு எதிர்பார்க்கப்படுறதால இந்த மாதிரி குழப்பங்கள் வரும்போது விவிபேட்ல பிரிண்ட் ஆகி இருக்கிற வாக்குகளை எண்ணி பார்க்கலாம். பொதுவா தேர்தல் முடிவுகள் விவிபேட் பிரிண்டை எண்ணி அதை வாக்கு எண்ணிக்கையா சொல்றது இல்லை, எலக்ட்ரானிக் வாக்குகள் அடிப்படையில தான் அறிவிப்பாங்க. அதனாலதான் இந்த அவநம்பிக்கை. இப்ப பாதிக்கப்பட்ட கட்சி தமிழ்நாடு முழுக்க விவிபேட் ஸ்லிப்பை கவுண்ட் பண்ணணும்னு சட்டப்படி தேர்தல் ஆணையத்தையோ நீதிமன்றத்தையோ அணுகி கேட்கலாம். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிறதுக்கு மெஷரபிள் ப்ரூஃப், அதாவது நிரூபிக்கத்தக்க ஆதாரங்களையோ இல்ல அழுத்தமான சந்தேகத்துக்குரிய விஷயங்களையோ காட்ட வேண்டி வரும். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த தேர்தலில் அந்த மாதிரி சந்தேகப்படும்படியான சூழல் இருந்ததா அப்படின்னா, பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு ஆட்சி அமைக்க காத்துக்கிட்டு இருக்க நடிகர் விஜய், அவரோட வெள்ளோட்டம் கூட பார்க்காத ஒரு கட்சிங்கிற கட்டமைப்பு கூட இல்லாத, மக்களை சந்திச்சு களப்பணிகள் எதுவும் செய்யாத கட்சி வெறும் 3 மாசம் மட்டும் பண்ண சோசியல் மீடியா ப்ரமோஷனை வச்சு தமிழ்நாடு முழுக்க பெரிய வாக்கு வித்தியாசத்தோட முன்னிலை பெற்று அதிக இடங்கள் வெல்லுது. அதே நேரத்துல பல வருஷங்களா அனுபவம் மக்கள் ஆதரவும் உள்ள கட்சிகளும் நாம் தமிழர் மாதிரி ஆழமான கொள்கைகளும் கடுமையான உழைப்பும் தந்து மக்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் கூடவே நிற்கிற மக்களின் பேராதரவு பெற்ற கட்சிகள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. மூத்த அரசியல் தலைவர்களும் கட்சி தலைவர்களும் தொகுதிக்கே செல்லப்பிள்ளை மாதிரியான வேட்பாளர்களும் கூட படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனா அவங்கள தோற்கடிச்சவங்க எல்லாரும் தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத, முகம் கூட யாருக்கும் தெரியாத, பெரும்பாலும் கிரிமினல் பின்னணி உள்ள வேட்பாளர்கள். இதே மாதிரி தான் மாநிலம் பூராவும் நடந்திருக்கு. ஆனாலும் அது அரசியல் ரீதியில் ஒரு அன்யூஷுவல் பேட்டர்ன் தானே தவிர சட்டவிரோத ரிசல்ட்னு எடுத்துக்க முடியாது. அதனால தான் நீதிமன்றம் பொதுவாக மெஷரபிள் ப்ரூஃப் கேட்கும். அதாவது பூத் வைஸ் அனாமலிஸ், ஃபார்ம் 17E மிஸ்மேட்ச், போலிங் ஏஜென்டோட அப்ஜெக்ஷன்ஸ், இவிஎம் விவிபேட்டோட மிஸ்மேட்ச், ஸ்டாட்டிஸ்டிக்கலி இம்பாசிபிள் ஓட்டிங் பேட்டர்ன்ஸ், கவுண்டிங் ப்ரொசீஜர் வயலேஷன்ஸ், இந்த மாதிரியான டாக்குமெண்டட் எவிடன்ஸ் வேணும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிராமம், நகரம், ஏழை, பணக்காரர், படித்தவர்கள், படிக்காதவர்கள் வயசு வித்தியாசம் இல்லாமல் தமிழக மக்களோட பேராதரவு பெற்ற நாம் தமிழர் கட்சி தான் போட்டியிட்ட 234 தொகுதிகளையும் வெல்லல. அதுவும் இல்லாம ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்கலங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைங்கிறது மக்களோட கருத்து. அந்த ஆதங்கம் தான் மக்கள் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு காரணம். ஒருவேளை அண்ணா சீமான் அவர்கள் நீதிமன்றத்தை நாடுறதா இருந்தா தமிழ்நாடு பூராவும் காணப்பட்ட இந்த டிவிகே வெர்சஸ் அதர் பார்ட்டிஸ் பேட்டர்னையும் தோல்வியை ஏற்றுக்க முடியாம அரற்றும் மக்களோட குரலையும் அடிப்படையாக வச்சுதான் வழக்கு தொடுக்கணும். அவ்வளவு அழுத்தமான சந்தேகம் மக்களுக்கே இருக்கு. ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அங்கங்க சிலது இருந்தாலும் எலெக்ஷன் பூத் விதிமீறல்கள், ஃபார்ம் 17C மிஸ்மேட்ச், புள்ளி விவரப்படி சுட்டி காட்டக்கூடிய ஓட்டிங் பேட்டர்ன்ஸ், கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு பொருத்தம் இல்லாத அன்எக்ஸ்பிளைன்டு ரிசல்ட்னு இதெல்லாம் காட்டி லிமிடெட் வெரிஃபிகேஷன் கேட்கலாம். அதாவது அங்கங்க சில தொகுதிகளில் மட்டும் ஓட்டுச்சீட்டு எண்ணிக்கைக்கு உத்தரவு உண்டு. இந்த இவிஎம் விஷயத்துல ஆதாரங்கள் தான் இருக்காதே தவிர்த்து இப்ப இருக்க காரணங்கள் ரொம்பவே வலிமையானது. அதனால நீதிமன்றம் இந்த கோரிக்கையை நிராகரிக்காது. தவிர முழு தமிழ்நாட்டுக்கும் மறு எண்ணிக்கை கேட்காம சில தொகுதிகளுக்கு மட்டும் கேட்டா முறைகேடு நடந்திருக்கிறது நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது நிரூபிக்கப்பட்டா அந்த அடிப்படையிலேயே தமிழ்நாடு முழுவதுக்கும் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு நீதிமன்ற உத்தரவு கோரலாம். நீதிமன்றங்கள் தேர்தல் விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கும். வெறும் சந்தேகத்தை மட்டும் வச்சு முழு தேர்தலையும் ரீஓபன் பண்ண தயங்கும். ஆனாலும் சில தொகுதியில சில பூத்துல மட்டும் விவிபேட் ஸ்லிப்பை எண்ணணும்னு கேட்கறது கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே ப்ராக்டிக்கல். அதனால மறுக்க வாய்ப்பு இல்லை. தேர்தல் மேல மக்களுக்கு நம்பிக்கை குறையிற நிலை உருவாகும்னா அதை தீர்த்து வைக்கிறதும் நம்பிக்கை உருவாக்குறதும்
தேர்தல் அமைப்புகளுக்கும் நீதிமன்றத்துக்கும் உள்ள பொறுப்பு. ஏன்னா ஜனநாயகத்துல வெற்றி மட்டும் விஷயம் இல்லை, அதே அளவுக்கு அந்த வெற்றி உண்மையிலேயே நாம கொடுத்ததாங்கிற நம்பிக்கையும் முக்கியம். இப்ப நாம பார்த்தது முழுக்க முழுக்க சட்டமும் நடைமுறையும் பத்தி. ஆனா கோரிக்கை கட்சி தலைமை தான் வைக்கும். அதாவது சட்டமும் நடைமுறையும் சந்தேகங்களும் நமக்கு சாதகமா இருக்கு, இருந்தும் ஏன் நடவடிக்கை இல்லைங்கிறதுக்கு என்ன மாதிரியான அரசியல் காரணங்கள் இருக்குமோ அது கட்சி விஷயம். ஆனாலும் நாம அரியணை ஏறணும், நாம் தமிழர் அரியணை ஏறணுங்கிற ஆதங்கத்துல